அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சரில் டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கை மணிக்கட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 5 புள்ளிகளை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கை மணிக்கட்டில் கையை மேலே இப்படி அசைக்க முடியலை, கை இப்படியே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸ்டிப்பாக அப்படியே இருக்கும், கை மடக்க வராது, அல்லது விரல்களை மடக்க முடியலை, விரிக்க முடியலை, அல்லது ரிஸ்ட்டில் லைட்டாக அசைக்கக்கூட முடியலை, அல்லது பக்கவாட்டில் திருப்ப முடியலை. ஒரு சிலருக்கு சைடில் இப்படி திருப்பினா பயங்கரமான பெயின் இருக்கும், அல்லது இந்த மணிக்கட்டை சுற்றி வீக்கம் ஏற்படும், வலி ஏற்படும், எதுவுமே செய்ய முடியாது, எதையுமே இறுக்கி பிடிக்க முடியாது. இந்த மணிக்கட்டு பலகீனம் என்பதனுடைய முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா? எந்த பொருளை எடுத்தாலும் அவங்கள அறியாமல் கீழே விழுந்துடும். கையில் வச்சுருப்பாங்க, அவங்கள அறியாமலே கீழே விழுகுது. அப்படி கீழே விழுகுதுனாலே இந்த கை மணிக்கட்டில் இருக்கக்கூடிய தசை நாறுகள் நரம்புகள் பலகீனமாகிவிட்டது என்று அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிற கிரிப் இல்லாமல் போய்விடும். அப்போ இந்த கை மணிக்கட்டு இயல்பாக நம்ம கை மணிக்கட்டை மேலும் கீழும் பக்கவாட்டிலும் ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த அளவுக்கு கை மணிக்கட்டை அசைப்பதற்கு, எதையும் இறுக்கி பிடிப்பதற்கு, உறுதியாக எதையும் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த கை மணிக்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட நார்மலாக ஒரு பேங்க் மேனேஜர் தன்னுடைய கையெழுத்தை போட முடியாமல், ஏன்னா இந்த 2 விரல், ஆள்காட்டி விரல் கட்டை விரல் ரெண்டுலேயும் இந்த பேனாவை பிடிச்சி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு இந்த மணிக்கட்டு சப்போர்ட் பண்ணல. அவருடைய கையெழுத்தே மாறிடுச்சு. அவருடைய பணத்தை பேங்க்கில் அவரே எடுக்க முடியலை, ஏன்னா கையெழுத்து வித்தியாசம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் பேங்க்கில் பணம் போடுறவங்களுக்கெல்லாம் சைன் பண்ணக்கூடியவர் அவர் பணத்தை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நம்மளை ஆளாக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த கை மணிக்கட்டுங்கிறது மிக மிக முக்கியமானது. இதில் தான் நம்மளுடைய தலையெழுத்து, நம்மளுடைய கையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடியது இந்த கை மணிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கை மணிக்கட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மிக மிக முக்கியமான இந்த பகுதியினுடைய டாப் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் LI4 அப்படிங்கிற புள்ளி. இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலை ஒருங்கிணைக்கும் போது ஏற்படக்கூடிய LI4ங்கிற பாயிண்ட் இந்த கை மணிக்கட்டு அல்லது விரல்களில் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதற்கு அடுத்து பயன்படுத்தக்கூடியது இந்த கை மணிக்கட்டினுடைய அசைவுகளுக்கு மேலும் கீழும் அசைப்பதற்கு மிக முக்கியம். இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து, பின்புற மணிக்கட்டு ரேகையிலிருந்து 2 சுன் நேர் மேலே கையை நம்ம கீழே வைக்கும்போது மேலே அமைந்து இருக்கக்கூடிய ட்ரிபிள் வார்மர் 5 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த ட்ரிபிள் வார்மர் 5 என்பது ட்ரிபிள் வார்மர் சக்தி ஓட்ட பாதையினுடைய லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்தி ஓட்ட பாதையினுடைய லூ கனெக்டிங் பாயிண்ட், இந்த புள்ளி இந்த கை மணிக்கட்டு நரம்புகளை சுருங்கி விரிய வைக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த மூட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு, அந்த இடத்துல வறட்சி ஏற்படாமல் தட்பவெப்பநிலை சமநிலைப்படுத்தக்கூடிய தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறையினுடைய 5வது புள்ளி LI4, TW5 அண்ட் SI5. இந்த SI5 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்படி கையை சைடில் இப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் போன், இந்த பக்கம் அல்னார் போன் இருக்குது. இந்த எலும்பு முடியும் போது இந்த இணைப்பு பள்ளம், இதுதான் SI5. அப்போ இந்த SI5, TW5, LI4 இந்த 3 புள்ளிகள் யாங் சைட் வெளிப்புறமாக பயன்படுத்தினா இந்த கை மணிக்கட்டு பக்கவாட்டில் 2 புறமும் அசைக்கலாம், மேலும் கீழும் அசைக்கலாம். அதே உள்புறத்தில் ஒரு ஸ்டிப்னஸ் இருந்து சில பேருக்கு இப்படியே இருக்கும், விரல் விரிக்க முடியாது, அசைக்க முடியாது, எதையும் ஃபோல்டு பண்ண முடியாது. அதுக்கு கை மணிக்கட்டினுடைய உள்புற பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளி மிக அற்புதமான ஒரு புள்ளி. இந்த மோதிர விரல் சுண்டி விரல் இணைப்பு ரேகையிலேருந்து வரக்கூடிய H7 அப்படிங்கிற புள்ளி, ப்ளஸ் அதே மாதிரி கை கட்டை விரலினுடைய இந்த மணிக்கட்டு ரேகை போய் முடியும் போது கட்டை விரலுக்கு இடையே ஏற்படக்கூடிய பள்ளம், அதாவது இந்த ரேடியல் போனும் இந்த ஃபஸ்ட்டு கார்பல் போன் இதுவும் இணையக்கூடிய அற்புதமான ஒரு பள்ளம் LU9 அப்படிங்கிற புள்ளி. இந்த LU9, H7, SI5, TW5 அண்ட் LI4 இந்த 5 புள்ளிகள் போதும் இந்த கை மணிக்கட்டு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். 20 ஆண்டு கால அனுபவத்தில் கிடைத்த பொக்கிஷங்களை உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறேன். அக்குநித்தி டிவி அடுத்த வீடியோவில் உடம்பின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.